கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மேய்ப்பன் என்பவன் எப்படிப்பட்டவன்? மேய்ப்பன் என்பவன் ஆவிக்குரிய உணவளிக்கிறவன், பாதுகாக்கிறவன், நடக்க வேண்டிய வழி இன்னதென்று வழிகாட்டுகிறவன், கடைசியாக காயம்பட்டவைகளையும் நசல் கொண்டவைகளையும் திடப்படுத்தி குணமளிக்கிறவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் அவர் ஒரு பரம மேய்ப்பனாக, எல்லா மேய்ப்பர்களுக்கும் மேலான மேய்ப்பனாக தன்னை விளங்க பண்ணினார். அவர் எப்பொழுதும் ஆவிக்குரிய உணவளித்தார். மார்க் 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இரண்டாவது, வழிகாட்டுகிறவராக இருந்தார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறபடியினால் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகின்றான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகின்றன. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கிறிஸ்துவானவர் ஒளி விளக்காக, முன் செல்லுகிறவராக, வழிகாட்டுகிறவராக இருக்கின்றார். அவரை பின் செல்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைந்திருப்பார்கள். மூன்றாவது, கிறிஸ்துவானவர் நம்மோடு இருக்கும் போதெல்லாம் நம்மை பாதுகாக்கின்றார். ஆடுகளுக்காக அக்கறைப்பட்டு அவைகளை பாதுகாக்கின்ற வேலையை பரம மேய்ப்பன் செய்தார். யோவான் 17:12 நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். சீசர்கள் மேல் அநேக குற்றச்சாட்டுகள் எழும்பினது. அநேக சமயங்களிலே அவர்களே பலவீனப்பட்டார்கள். ஆனால் தேவகுமாரன் அவைகளை எல்லாம் மேற்கொண்டு அவர்களை சத்தியத்துக்குள்ளே பாதுகாத்துக் கொண்டார். நாம் சத்தியத்தை விட்டு விலகச் செய்யும் அநேக உபதேசங்களை கேட்டு திருச்சபையானது பொய்யர்களின் பின்னால் சென்று விடாதபடிக்கு சரியான வழிநடத்தலை மேய்ப்பர்கள் கொடுக்க வேண்டும். நான்காவது, தேவகுமாரன் காயங்களை குணமாக்குகிறவர். மார்க் 5:34 மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நான் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டும் என்பதுதான் பரம மேய்ப்பனின் நோக்கமாயிருக்கிறது. திருச்சபையிலே விசுவாசிகளின் பலவித நோய்களுக்காக, பிணிகளுக்காக அவர்களை சந்தித்து திடப்படுத்துகிறவர்கள் வேண்டும். இன்றைக்கு ஜீவனுள்ள வசனங்கள் துக்கங்களை மாற்றி கர்த்தரை நோக்கி மக்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். பரம மேய்ப்பனின் அந்த பணியை தொடர்ந்து செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி செய்கிறவர்களை பெற்ற திருச்சபை பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.